சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ தலைவர் 173 தர்மன் என பெயர் வைக்கப்பட்டிருக்கிற படத்தில் நடித்து கொண்டிருக்கார். மேலும் இந்த தர்மன் படத்துடைய ஷூட்டிங் விறுவிறுப்பாக நடைபெற்று வருது. அஸ்வந்த் மாரிமுத்து தான் இந்த படத்துடைய இயக்குனர். அனிருத் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணுறாரு. மேலும் கமல்ஹாசன் இந்த படத்தை ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அதைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து கொண்டிருக்கும் ஜெயிலர் 2 படத்துடைய அப்டேட் ஒன்று கிடைச்சிருக்கு. அதாவது கூலி படத்துடைய வெற்றிக்கே தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் வெளியாக காத்து கொண்டிருக்கும் திரைப்படம் ஜெயிலர் 2. சமீபத்தில் தான் இந்த படத்துடைய டப்பிங் ஒர்க்ஸை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் முடித்து வச்சார். மேலும் இந்த படம் தமிழ் சினிமாவிலே முதல் 1000 கோடி கலெக்ஷன் பண்ணும் படமாக இருக்க போகிறது என சொல்லப்படுது. தொடர்ந்து இந்த ஜெயிலர் 2 படத்தில் ஒரு மிக பெரும் நடிகர் பட்டாளமே நடிச்சிருக்காங்க. சிவராஜ்குமார், ஜாக்கி ஷெராஃப், சுனில், தமன்னா, யோகி பாபு, விஜய் சேதுபதி, சுராஜ் வெஞ்சபுடு, மிதுன் சக்கரவர்த்தி மற்றும் ரித்திக் ரோஷன் இந்த படத்தில் நடிச்சிட்டு வராங்க. ரித்திக் ரோஷனும் ரஜினிகாந்தும் சேர்ந்து வர மாதிரி இறுதிக்கட்ட படப்பிடிப்பை போன வாரம் நடத்தியிருந்தார் நெல்சன். அதைத் தொடர்ந்து இப்போ தர்மன் படத்தை ஸ்டார்ட் பண்ணி அதற்கான வேலைகளில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பிஸியாக இருக்கார். தொடர்ந்து ஜெயிலர் 2 படத்துடைய அப்டேட்டுக்காக ரசிகர்கள் காத்து கொண்டிருக்காங்க. இந்த ஜெயிலர் படம் செப்டம்பர் மாதம் வெளியாகும் என அஃபிஷியலாக தகவல் கிடைச்சிருக்கு. மேலும் ஆரம்பத்தில் பாலையா, ஷாருக் கான் என கூறப்பட்டாலும் தற்போது ரித்திக் ரோஷன் தான் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. மேலும் எப்படி ஜெயிலர் 1 படம் பல சாதனைகளை நிகழ்த்தியதோ அதே போல் இந்த ஜெயிலர் 2 படமும் பல சாதனைகளை பண்ணும் என எதிர்பார்க்கப்படுது. மேலும் இந்த படத்துடைய ட்ரெய்லர் குறித்து ஒரு சின்ன அப்டேட் கிடைச்சிருக்கு. அதாவது இந்த ட்ரெய்லர் கட்ஸை படக்குழு பண்ணிட்டாங்களாம். தொடர்ந்து இந்த ட்ரெய்லர் கட்ஸ்லேயே மோகன்லால், சிவராஜ்குமார், ஜாக்கி ஷெராஃப் மற்றும் ரித்திக் ரோஷனும் ரஜினியோடு சேர்ந்து வில்லனை எதிர்க்கிற மாதிரி இருக்கும். அதாவது இந்த படத்தில் வில்லனா எஸ்ஜே சூர்யா, மிதுன் சக்கரவர்த்தி எல்லாருமே நடிச்சிருக்காங்க. அவங்கள எதிர்க்கிற மாதிரி இருக்கும். ட்ரெய்லர் கட்ஸே அப்படி தான் பண்ணியிருக்காங்களாம். மேலும் படத்தில் என்ன இருக்கோ அதை ட்ரெய்லரில் சொல்லிடலாம் என நெல்சன் முடிவு பண்ணிட்டாரு. ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸை வேண்டாம் என ரஜினியுமே தவிர்த்து வச்சிருக்காராம். கூலி படத்திற்கு ஆன ரிசல்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே போல் ஜெயிலர் 2 படத்துக்கும் ஆகக்கூடாது என்பதற்காக ஒரு விஷயத்தையும் பார்த்து பண்ணுகிறார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் நெல்சன். தொடர்ந்து ஆகஸ்ட் 14 கண்டிப்பாக இந்த ஜெயிலர் 2 படத்துலேருந்து ஒரு சின்ன அப்டேட் இருக்கும். அது ட்ரெய்லர் அப்டேட்டாக கூட இருக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.